vlogs. வந்து காலையிலேயே நான் நேற்று சொன்ன மாதிரி கிளம்பியாச்சு கோயிலுக்கு போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. செம்ம கேம்ஸ் சரியான கேம்ஸ் இருக்கும். நான் நேற்று சொன்ன மாதிரி 3 days நாங்களே வந்துட்டோம். இன்னைக்கு போவேணான்னு தான் நினச்சோம். போயிட்டோம். ஏன்னா வீடியோ எடுக்கணும்ல, அந்த காரணத்தால் நம்ம போயிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு என்ன பண்ணலாமா அது முன்னாடி கேஆர்பிஜே vlogs லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ட்ரெயின்லாம் போகுது. நான் போட மாட்டேன். எல்லாரும் பாருங்க என்னையே கேட்குறாங்க. நான் ஃபோனை கீழே போடுறேன், நான் ஃபோனை கீழே போடுறேன். நான் ஏன் என் ஃபோனை நான் எடுக்கவே மாட்டேன். நான் வந்து அப்பா அமைதியா இருங்கப்பா. டிராஃபிக் அவ்வளோதான். டிராஃபிக்ல மாட்டியாச்சு. இது ஒரே டிராஃபிக். என்னோட அம்மா இதுதான் என்னோட பேபி சிஸ்டர். தான் சரியான டிராஃபிக் போச்சு. நான் அப்படியே ஒரு யூட்டர்ன் போட்டு என்னை காட்ட முடியுமான்னு பார்க்குறேன். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ இந்த டிராஃபிக்ல மாட்டிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க அம்மா தான் டெய்லி எங்க வீட்டுல எல்லா வேலையும் செய்யறது. நடக்கும் போதே வீடியோ எடுத்து கோயிலுக்கு வந்தாச்சு. போலாம். காத்தி மிரிச்சிட்டியா? பின்னாடி கோயிலுக்கு வந்தாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் ஒரே ஒரு குறை கைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து இது இருக்கும்னு சொல்லியிருந்தேன் கேட்கணும். ஆனால் பார்த்தா இங்கே ஒரு கேம் கூட இல்லை. வருமானே தெரியல. கேமரா சேஞ்ச் பண்ணி நான் பார்த்துக்குவோம். ஒரு கேம் கூட இங்கே இல்லை. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் இப்போ என்ன பண்ணுவேன்னு எனக்கு புரியல. எல்லாம் ஜாலியாக சாப்பிட்ருக்காங்க. எங்கள் அம்மாவே இப்போ தான் சாப்பிட்றாங்க. அது எங்கள் பாட்டி எல்லாம் பேசிட்டு சாப்பிட்டுட்டு, எங்கள் பாட்டி என்னோட இன்னொரு பாட்டி வந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க. இதோ நம்ம நேற்று போட்ட பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க எங்கள் பாட்டி.
இது என்னன்னே தெரியல. எங்கள் அக்கா தீ மிதிச்சாங்களா இல்லையான்னு தெரியல. இப்போ ஒன்றும் இல்லை, எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க சாப்பாடு போடுறாங்க. ஃபோட்டோ இப்படி எடுக்கணும் சாமி. சாமி என்னடா இது ஜூம் பண்ணுறதால ரொம்ப பெருசாக தெரியுதோ. குட்டி ஆகிட்டு நல்லா பெருசாக இருக்கு. நான் கொஞ்சம் மூஞ்ச காமிங்க. இவங்க தான் எங்கள் பாட்டி. இவங்க வந்து எங்கள் கொள்ளு பாட்டி. தீ மிதிச்சிட்டியா? கேட்காதா? மூஞ்சே காமிக்க மாட்டேன். கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு வந்து முப்பெரு நூலோனி மனகொல தைகர பாபா தாயாக விளங்கக்கூடிய முத்துமாரியம்மன் ஆலயத்திலே இந்த விநாயக பெருமான் எப்படி வருகிறார்? முத்தாமலை புகழ் சக்தி விநாயகா யாருமா ரெண்டு பேரும் வந்துச்சா? கோவிந்தா என்று குரல் கொடுத்து ஆத்மா வைத்த பூமுடிமேல் விளையாடி வந்தது யாருமா? இப்படி திரும்ப ஆலயத்துக்கு போய் திரும்ப உன் பேரை ஒருத்தவங்க பேரை சொன்னா போதும் 9 பேர் வந்தாங்க. ஒரு ஆள் வரத்துக்கு யார் மாதிரி முத்துமாரி ஆனந்த சந்தோஷம். தாயே இன்றைய தினத்தில் உங்களுக்கு செய்யக்கூடிய கூடிய சந்தோஷமா எவ்வளவு ஆனந்தமாக எப்படி வருகிறார்? ஆனந்த காரி கையில என்ன கேக்குறாங்க பாத்தியா? என்ன கேக்குறாங்கப்பா? மட்டை ஓடு கேக்குறாங்க. ஆமா, அப்படி நினைக்க கூடாது. அம்மா மனித தோற்றத்தை இறங்கணும்ல. ஆமா, காரணம் என்ன?
அம்மா பத்தியா அந்த பாப்பாட்மட்டை தாயாக விளக்கக்கூடிய முத்துமாரி அம்மனுக்கு மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து செய்யக்கூடிய கொஞ்சம் சந்தோஷமா கோவிந்தா என்று குரல் கொடுத்து ஆசை வைத்த முன்னுரிமை மல்லாடி விளையாடி வந்த தாய் வந்தது யாரம்மா?
ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் விபூதிலாம் வச்சுட்டு விபூதிலாம் வச்சுருக்காங்க. எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. விபூதி வச்சுருக்காரு மனுஷன்.